செல்லுராஜண்ணே, என்ன பேசுகிறீங்க, யாரை பேசுகிறீங்கன்னு ஏதாவது நிதானம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எந்த கேட்டகரியில் உங்களை சேர்க்கறனே தெரியல. எப்போதுமே அரசியல் காமெடினாவே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்கள? ஊடகத்தார்கள் உங்களை நோக்கி ஒளி வாங்கி நீட்டுறது நீங்கள் உலக அரசியல் பேச போகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. ஏதாவது உளறி கொட்டுவீங்க, அன்னைக்கு பொழுதுபோக்காக இருக்கும். நீங்கள் உடனே உங்களை அறிவாளின்னு நினச்சிக்கிறீங்களா? உங்கள் அறிவாளித்தன்மை உலகத்துக்கே தெரியுண்ணே. தர்மாக்குள் அறிவாளித்தன்மை, அந்த சாதனையை முறியடிக்க முடியாமல் உலகமே திணறி போய் நிற்குது. நாம் இன்னொருத்தரை போய் கிண்டல் பண்ணலாமா? ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லைண்ணே, ஆனால் அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உடனே கொட்டக்கூடாது. எடப்பாடி உங்களை இடையிலேயே கழட்டி விட்டு போனார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஓடி வந்து ஃபுட்பால் அடிக்கல மாதிரி மைக்கை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ பேசி நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணீங்களா? அதுக்கு எங்கள் தலைவர் தான் கிடைச்சாரா? உங்களை மாதிரி காமெடி பண்ணுறதுக்கும் அறிவு இல்லாமல் பேசுகிறதுக்கும் இங்கே நிறைய அரசியல்வாதி இருக்காங்க. ஒரு அறிவார்ந்த தலைவரை ஆழ்ந்து உணர்ந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஏற்றுக்கிறோம். சரியா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க, படம் எடுக்க காசு கொடுத்தா உடனே அமைதியாக வந்துடுவார்னு. அவர் எடுத்த படம்லாம் போய் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தில் எடுத்தது. இன்றைக்கி உலகத்தில் மிகச்சிறந்த படங்களோட பட்டியல் போட்டிங்கன்னா எங்கள் தலைவருடைய படம் அதில் இடம்பெறும். இன்றைக்கி சினிமாவை பற்றியோ கலைகளை பற்றியோ ஆய்வு பண்ணணும்னா எங்கள் தலைவரை தாண்டி தான் போய் ஆகணும். ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னா சுயநலத்துக்காக வேண்டி இல்லைண்ணே. இந்த மாநிலம் அழகான ஒரு மாநிலம். இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்கணும், ஒற்றுமையை குலைச்சிடக்கூடாது, மாநிலத்தை பலப்படுத்தணுங்கிறதுக்காண்டி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். உங்களை மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாரித்த சொத்தையெல்லாம் காப்பாற்றணும்னு பாஜகட்ட மண்டிக்கிட்டு கிடக்கலண்ணே. நோட்டுக்கு விலை போகிறவர் இல்லைண்ணே எங்கள் தலைவர். உங்கள் அம்மாவே விலை பேசினாங்க இல்லையா? வாங்க முடிஞ்சிச்சா? விஸ்வரூபம். அப்போ கூட சட்டத்தை நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார். அவரை பற்றிலாம் பேசாதீங்கண்ணே. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அதுவும் கால்களை பார்த்தே பம்மி நகர்ந்து அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எங்கள் தலைவர் ஆகாய மாதிரி. இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கேட்டகரியில் எங்கள் தலைவர் வரமாட்டார். நிறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க கூட சடுகுடு விளையாடுங்க.